தனுசு ராசிக்காரங்க உங்க வெளிப்படையான குணம் இருக்குது பார்த்தீங்களா? அது மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த காலத்தில் கொஞ்சம் இருந்திருக்கும். அதனாலேயே ஏகப்பட்ட மனக்கசப்பு பிரிவெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதாவது வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உள்ளவனை வச்சுட்டுலாம் வெளியே ஒன்றும் பேச தெரியாது. என்ன நினைக்கிறீங்களோ அதை டக்குன்னு சொல்லிடுவீங்க. அவசரப்பட்டு ஒரு சில நேரத்தில் எல்லாமே முடிவெடுத்துட்டு பின்னாடி வருந்தக்கூடிய சூழ்நிலை தான் தனுசு ராசிக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் ரொம்ப யதார்த்தத்தோட வாழ்ந்த உங்களுக்கே மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைங்கிறது கொடுத்துருக்கோம். சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை சரியாக கையாள முடியாமல் நிறைய விஷயங்களை கொஞ்சம் விட்டுருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். அதுவும் கடந்த சில வருஷத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் தனுசு ராசிக்கு நிறைய மாற்றம் காத்திருக்குதுங்க. இப்போ நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றம் தனுசு ராசிக்கு சிறப்பு தான். ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனம் கொடுக்கணும். இந்த அவசரப்படுறது, பொறுமை இல்லாமல் ஒரு சில விஷயத்துல எல்லாமே செயல்படுறது, இதை மட்டும் தவிர்த்துக்கிட்டா போதுங்க. தனுசு ராசிக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமா, அற்புதமான பலன் தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு அறிவு கூர்மை அப்படி, தத்துவ சிந்தனையில அப்படி, போராட்ட குணம் இயற்கையிலே இருக்குது. அதனால இந்த நேரம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். யாருக்காகவும் நீங்க கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யறது வேண்டாம். அதை நீங்க செய்ய மாட்டீங்க. அன்பா 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அன்பா எதை சொன்னாலும் செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு குணம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அதிகாரம் பண்ணுறதோ உங்களை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா உங்ககிட்ட வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருடைய தயவுலையும் வாழக்கூடிய அவசியங்கிறது நீ ஏற்படாது. இன்னும் கொஞ்சம் கோவம், ஒரு சில நேரத்தில் எல்லாமே பேச்சில் கவனக்குறைவு இல்லாமல் பேசிடுறது, கொஞ்சம் தற்பெருமையாக ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசுடுவீங்க. வெளிப்படையாக பேசுகிறங்கிற பேரில் வரக்கூடிய சிக்கலை யோசிக்காமல் பேசுடுவீங்க. அதுதான் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும். அதெல்லாமே மாறக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுங்க. நிறைய புதுசாக ஒரு விஷயத்தெல்லாம் கற்றுக்க போகிறீங்க. பொதுவாக அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் சவாலாக தான் இருக்கும். ஆனால் அந்த சவாலையும் ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் இருக்குது. அதுவுமே இப்போ நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றம் தனுசு ராசிக்கு பல சிறப்பம்சம். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, குழந்தைகள் வழியிலும் சரி, தொழில் வியாபாரம், எடுக்கிற முயற்சி, முக்கியமாக உங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான முடிவை தனுசு ராசி அன்றவர்கள் நீங்கள் பெற இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்க. கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. பல தோஷத்தால் இருந்திருப்பீங்க. தனுசு ராசிக்கு ஒரு சில தோஷம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கும். அந்த தோஷம் நீங்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு தான். பங்குனி உத்திரத்தை விட்டுறாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் பங்குனி உத்திரத்தை விட்டுறாதீங்க. பங்குனி உத்திரத்தில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறதும் திருக்கல்யாணத்தை பார்த்துக்கிறதும் தனுசு ராசிக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாட்களில், இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த நாட்களில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் சரி, முடிஞ்ச வரைக்குமே கிரிவலம் வர்றது நல்லது. இது மனசுக்கு நிறைவை தரது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்பை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த நாட்கள் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. சிறப்பாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாட்களில், அதுவும் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு முடிஞ்சா பால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ரொம்ப முக்கியமாக மனசு தாங்க அந்த நேரம் ஒரு நிலையில் இருக்காது. ரொம்ப தெளிவானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க தான். நான் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாத்துலேயும் சிறப்பாக இருந்தால் கூட இந்த மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய சூழ்நிலை, மனநல சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொடுக்கும். அதனால் அந்த வழியில் கவனம் கொடுக்க பாருங்கள். மனசு எந்த விஷயத்தில் எல்லாமே கவனம் செலுத்தினா, அதாவது உங்கள் மனசு சந்தோஷமாக வச்சுருக்க முடியுமோ அந்த விஷயத்தை செய்கிறது நல்லது. சிலருக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயணம் செய்கிறது பிடிக்கும். ஒரு சிலருக்கு இந்த கோவில் வழிபாடு செய்யறதுலாம் பிடிக்கும். முடிஞ்ச வரைக்குமே அந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்கள். மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டாம். ரொம்ப முக்கியமாக சிவபெருமானுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே இருக்காது. திங்கக்கிழமை நாட்களில் சந்திர தரிசனத்தையும், அதாவது சந்திர பகவான் வழிபாட்டையும் செஞ்சுக்கோங்க. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு, ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறப்ப, பௌர்ணமி அன்னைக்கு கிருவலை வர்றப்ப இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்காதுங்க. இது எல்லாத்த விட வலுவான விஷயம் உங்கள் ராசிநாதன் தான். ராசிநாதன் குரு ஒரு ராசியில் ஒரு சிறப்பாக இருந்துட்டா பாதிப்புங்கிறது இல்லை. அந்த வகையில் குருவோட அம்சமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறத்தில் ஆடை சாத்தி வழிபாடு செய்யுங்க. மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய பாருங்க.
தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற முயற்சியாக இருக்கட்டும், சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு குரு உங்கள் ராசி அதிபதி வக்கர நிவர்த்தி இருக்கிறாரு. ஏற்கனவே உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நீங்கள் மற்றவங்க பார்வைக்கு கரடு முரடாக தெரியலாம், ஆனால் அள்ளி கொடுக்குற குணம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இந்த நேரம் கொஞ்சம் அள்ளி கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. மற்றவங்க நிலையில் கவனம் கொடுக்கறது வேண்டாம். குடும்பத்தை பாருங்கள், குடும்ப உறுப்பினர்களை பாருங்கள். ஏன்னா நண்பர்கள் வழியிலையாக இருக்கட்டும், உறவினர் வழியிலையாக இருக்கட்டும், என்னதான் நல்லது செஞ்சாலும் இந்த நேரம் உங்களுக்கு பகை பாராட்டக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அதனால் கவனம் கொடுக்கணும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்ப தேவை இந்த நேரம் நீங்கள் நிறைவேற்ற பாருங்கள். வேலை தேடுறீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதத்தில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கனாலும் சிறப்பு தான். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அபாரமான தொழில் வடிச்சுங்க. நேரம் கிடைக்கிறப்ப இல்லாமல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆலய வழிபாடு, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த வழிபாட்டை எல்லாமே செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகான்களை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு, புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிறப்ப இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது. நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே இந்த நேரம் ஒரு கவனம் கொடுக்கணும். நிறைய பேர் இந்த சொத்து பிரிக்காமலே வச்சுருப்பீங்க. குழந்தைங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம அக்கடான ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம்னு நினைக்கக்கூடிய பெரியவங்களாம் இருப்பீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷமாக ஒரு நகைச்சுவை உணர்வோட எந்த இடத்துலையும் கலக்கலப்பாக இருந்த உங்களுக்கு இந்த நேரம் குடும்பத்து மேலேயும் ஒரு பற்று இல்லாமல், எடுக்கிற ஒரு விஷயத்துலையும் ஒரு பற்று இல்லாமல், நான் ஏன் தான் பிறந்தனோங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த மனசில் பார்த்தீங்கன்னா மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. முக்கியமாக குல தெய்வத்தோட அனுகிரகங்கிறது நேரம் உங்களுக்கு காத்திருக்குது. குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியத்தில் தொல்லை இல்லை, சிறப்பாக தான் இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பாக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் அதாவது நோய் பாதிப்புங்கிறது கொடுக்கும் இந்த நேரம் தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே. ஆனால் அந்த நிலையில் அதாவது அப்புறம் பார்த்துக்கலான்னு எந்த ஒரு விஷயத்தையும் விடுறத விட, உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், செய்கிற முயற்சியாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு கவனம் கொடுக்கறத விட அப்போதைக்கு அப்போதே நீங்கள் தீர்வு கண்டுக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இல்லைங்க. சிறப்பாக தான் இருக்குது. தொழிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, உடம்புலையும் சரி சிறப்பு தாங்க. அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரம் சிறப்புங்க. இந்த நேரம் மாணவர்கள் கல்வி ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று தேவையில்லாத சிந்தனையை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்காமல் இருக்கிறீங்க. படிப்பில் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய நேரம் தான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சில பேர் எல்லாமே நீங்கள் என்ன நினைப்பீங்க பார்த்தீங்கன்னா, குடும்பத்து வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு இருந்திருக்கும். நிறைய பேர் வீட்டுக்கு வரலாமா, அதாவது சொந்த ஊருக்கு வரலாமா, சொந்த மக்களை பார்க்கலாமா, சொந்த பந்தத்தை எல்லாமே பார்க்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கிறது நேரம் இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த வழியில் உங்கள் எண்ணம் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சமீப காலமாக சரியாக தூங்க முடியாமல் தவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டிலேயே கூட குலதெய்வத்தை நினச்சி தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாகவும் சரி சாதகமாக இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்துல வரம் தேடுறீங்கன்னா நல்ல இடத்துல வரம் அமைகிறதுக்கான வாய்ப்பு தான். ஆனால் அது பெரும்பாலும் கலப்பு திருமணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுமண யோகம் பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சீர்நீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே இந்த நேரம் நோய் சிகிச்சைக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய பேருக்கு தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவுமே பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன் உறவாக இருக்கட்டும், தாய் வழியில் எடுத்துக்கிட்டா இந்த நேரம் கூட அது சிறப்பு தான். தாய் வழியில் மனசாபம் சந்திச்சவங்க தந்தைக்கு உங்களுக்கும் மனசாபம் இருந்தது கூட சுலபத்தில் நீங்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்புங்க. இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட குடியுரிமை சம்மந்தப்பட்ட முயற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஏன்னா இது குரு மங்கள யோகம் தனுசு ராசிக்கு இந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே மாதிரி நிலம், தோட்டம், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் கிடைக்கும். வெளிநிலம் வாங்கக்கூடிய யோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு சிறப்புன்னு சொல்லலாங்க. வராத நினச்ச பணம் இல்லாமல் வந்து சேரும். என்ன ஒன்று கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக இருக்க மாட்டீங்க. தேவையில்லாத செலவு செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி தான் இருக்குது. அதனால செலவு எல்லாமே கொஞ்சம் நிர்வாகம் பண்ண பாருங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன முயற்சி செய்கிறீங்களோ அது பழிக்கும். அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்தணும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு பணத்தை டெபாசிட் பண்ணுறீங்கன்னா கூட அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் அனாவசியமாக மற்ற விஷயத்தில் ஆடம்பர செலவு செய்து விட்டுட்டு
எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை நோக்கி ஒரு இலக்கை நோக்கி பயணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம், சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. எந்த விஷயம் சுணக்கம் காட்டாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குது. எதையும் ஒரு முறை பல முறைக்கு யோசித்து முடிவெடுங்க. முடிவெடுத்த பின்னாடி குழம்பாதீங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்குது, உடம்புல இருந்த ஆரோக்கிய பிரச்சனை நீங்குது, நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி பல விஷயம் நடக்கும். புத்திர பிராப்தத்தில் இருந்து வாழ்க்கை துணை வழியிலும் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். பொன்பொருள் சேர்க்க உங்கள் முன்னேற்றத்தில் எந்த பாதிப்பும் இந்த நேரத்தில் இல்லை. நீங்கள் கண்ட கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குதுங்க. முன்ன சொன்ன மாதிரி இந்த நேரம் கோவில் வழிபாட்டெல்லாம் செஞ்சுக்கோங்க. ஆனால் பெண்கள் அதிகப்படியான கோவில் வழிபாடு, இந்த பரிகாரங்கிறதெல்லாம் வேண்டாம். ஓரளவுக்கு உங்கள் குலதெய்வ கோவில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு முன்ன சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. ஆயுள் ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லை. கூட பிறந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான், பிள்ளைகள் வழியில் நல்ல மாற்றம் தான். மற்றபடி மனசை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. வெறுப்பான உணர்வு வேண்டாம். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.